போற்றி. திருச்சிற்றம்பலம். தொண்டசை பருவவர் திருவடியை போற்றி. சமந்தர் சரணாலய திருவடியை போற்றி. ஆரூரடிகள் திருவடியை போற்றி. சக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் உடனே விஷாலட்சி அம்மையை வணங்கி அடியேனுக்கு அளிக்கப்பட்ட பதிகம் திருச்செம்பொன்பள்ளி. இப்பொழுது திருச்செம்பொன்பள்ளி செம்மனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 5ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடிய திருத்தலம். தளவரிசையில் 36வது பதிகம். பன்முறையில் 147வது தலம் திருக்குறுந்தகை. திருச்செம்பொன்பள்ளி காவேரி தென்கரையில் 76வது தலம். தற்காலத்தில் செம்மனார் கோயில் என்றும் மயிலாடுதுறையிலிருந்து பொறையூர் போகும் வழியில் உள்ள தலம். இறைவன் சந்திரன் வழிபட்ட தலம். முருகன் வழிபட்டதால் ஸ்கந்தபுரி என்று வழங்கப்படுகிறது. அகத்தியர் ரதிதேவி பூஜித்த தலம். தச்சன் யாகத்துக்கு வரலாற்று தொடர்புடைய தலம். தச்சனுக்கு முக்தி அளித்த தலம். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர். இறைவன் ஒளி மிகுந்து காணப்படுவதால் காரண பெயராகவும் உள்ளது. செம்பொன்பள்ளியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி சுகந்தன நாயகி மறுவார் குழலி. அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் பாடப்பெற்ற தலம். முதல் பதிகம். காணராத கடிபொழில் வண்டினம் தேனராத திருச்செம்பொன்லியான் பூனராத ஓர் வெண்தலையில் பலிதான் அறாதது ஓர் கொள்கையன் காண்பினான். மனமீங்காத பொழில்களில் வண்டுகள் தேன் அருந்தும் தலம். கபாலத்தில் இத்தலத்தில் இறைவன் பலியேற்கிறார். வண்டுகள் தேன் அருந்துவது பேரின்பம் நுகரும் சுத்த ஆன்மாக்களை குறிப்பது. கபாலத்தில் பலியேந்துவது பாச நீக்கம். 2வது பாடல். என்பும் ஆமையும் பூண்டு அங்கு உளித்தவர்க்கு அன்பும் ஆயிலையீர் இனி செம்பன்பள்ளி உளான் சிவலோகனை நம் செம்பள்ளியான் உள்வினை நாசமே என்கிறார். இத்தலத்து இறைவன் எலும்பு ஆமை ஓடு அணிந்திருந்தார். சிவலோகத்தில் இருந்தார். இறைவன் மேல் அன்பு செய்யும் பெண்களை அவரை உங்கள் மனக்கோயில் கொண்டால் உங்கள் வினைகள் நீங்கும் என்கிறார் அப்பர் பெருமான். திருவாசகம் திருக்கோத்தும்பியில் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் திருச்சாலையில் நரம்போடு எலும்பணிந்து திருப்புவள்ளி பேரானந்தம் பாடினாம் பூவள்ளி கொய்யாமும் தாம் கோஆகி வந்து எம்மை குற்றவேல் செய்யும் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ என்கிறார். ஆமையோடு அணிந்திருப்பது அவனே பரபொருள் என்பதாகும். 3வது பதிவு. வேறு கோலத்தார் அனலார் பெண்ணலார் இக்கீறு கோவண தைங்குகில் ஆடையர் தேரலாவது ஒன்று அன்று செம்பொன்பள்ளி ஆறு சூடிய அண்ணல் அவனையே. இறைவன் பல கோலங்கள் உடையவர். அவருடைய சொரூபம் ஆணுமல்ல பெண்ணுமல்ல. அவர் செம்பொன்பள்ளியில் எழுந்தருளினார். இறைவன் கோவண ஆடை அணிந்திருப்பது யோக வடிவமாக சொல்லப்படுகிறது. மறைநான்கை கோவணமாய் என்கிற திருவாசகம். கங்கையில் சூடியவர், கங்கையை சதையில் சூடியவர். அவரை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. இறைவனை தேரலாவது ஒன்றொன்று என்று அப்பர் பெருமான் கூறியுள்ளார். திருத்தெல்லானம். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று இல்லாருக்கு 1000 திருநாமம் என்கிறார் மாணிக்கவாசர். போற்றி திருவள்ளுவர் சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி என்கிறார் மாணிக்கவாசர். திருப்பாவி பெண்ணாகி ஆணாகி அழியாகி இத்தனையும் வேறாகி என்கிறார் மாணிக்கவாச பெருமான். 4வது பாடல். அருவரத்தோர் வெண்தலை ஏங்கி வந்து இருவராய் இடுவ கடை தேடுவார் தெருவெல்லாம் புலர்வார் செம்பொன்பள்ளியார் ஒருவர் தாம் பலவேர் உலர்காண்மினோம். இருவர் தேடுவர் என்பது மால் அயனை குறிப்பதாகும். மாலையும் தேடி காணா அறிய பல பெயர்களை உடையவர். இறைவன் கபாலம் ஏந்தி யாசகம் பெறுவார். கபாலம் ஏந்தி யாசகம் கேட்பது பாச நீக்கம். மாலரியா நான்முகனும் காணா மலையனை நாம் போல் அறிவோம் என்கிறார் திருப்பாவில் மாணிக்கவாசக பெருமான். 5வது பாடல். பூலாம் சடைமேல் புனல் சூடினான் ஆளலால் எயில் மூன்றும் எரித்தவன் தேவர் சென்று இறந்தும் செம்பொன்பள்ளியான் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியே. தேவர்கள் வந்து வணங்குகின்ற தலம். இத்தலத்து இறைவன் சடையில் கங்கையை சூடியவர். ஒரு அம்பினால் இறைவன் முப்பரத்தை எரித்தவர். மூவருக்கு முதலானவர். சடையில் கங்கையை உடையவர். கங்கைக்கு ஆற்றலை குறைத்து தன் சடையில் தாங்கினார். முப்பரம் எரித்தது மும்மல காரியமாகும். 6வது பாடல். சலவராய் ஒரு பாம்போடு தன்மதி கலவராய் காரன் என்பதோ திலக நீள்குடியார் செம்பொன்பள்ளியார் குலவில்லால் எயில் மூன்றும் எய்த்த கூத்தரே. இறைவன் முப்பரம் எரித்தது. நெற்றியில் பொட்டு அணிந்தவர். சடையில் கங்கையை சூடியவர். பாம்பும் பிறையும் அணிந்தவர். இவ்வாறு இறைவன் விளங்குகிறார். இறைவன் முப்பரம் எரித்தது மும்மல நீக்கம். கங்கையை சூடியது பேராற்றல் சொல்லப்பட்டது. பாம்பு சூடியதை குண்டலினி சக்தியும்
சுத்த மாயாசக்தியையும் குறிக்கிறது. பிறை அணிந்திருப்பது அடைக்கலமடைந்த சந்திரனை தன் தலையில் சூடியது அவருடைய பேராற்றல். 7வது பாடல். கைகொள் சூலத்தவர் கட்டு வாங்கத்தினர் மைகள் கண்டத்தவர் ஆகிய இருசுடர் செய்யமேனி வெண்ணீற்ற செம்பன் பள்ளி ஐயர் கையது ஓர் ஐந்தலை நாகமே. இறைவன் சூலம் ஏந்தியவர், கட்டுவாங்கம் எனப்படும் மொழி ஏந்தியவர், நீலகண்டர், சிவந்த மேனி உடையவர், வெந்நீர் பூசியவர், கையில் 5 நகம் உடையவர். ஐயர் என்பது தலைவரை சொல்லாகும். சூலம் ஆணவம் கண்மம் ஆகிய 3 மலங்களை அழிப்பதாகும். மனு தீயவற்றை அழித்து அறியாமை நீக்குதல். தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய மனுவை தன் ஆயுதமாக கொண்டது அவரின் வீரத்தின் அடையாளம். நீலகண்டன் இறைவனின் பெருங்கருணை. விஷம் உண்டதனால் அவர் தலைவனாகிறார். உயிர்களை காக்கிறதுக்காக தன் விஷத்தை அருந்தியதால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயரிட்டது அவர் பெருங்கரணியாக கொள்ளப்படுகிறது. அன்னை பத்தில் வேத மொழியேர் வெண்ணீற்ற செம்மேனியர் என்கிறார் மாணிக்கவாசகர். 8வது பாடல். வெங்கண் நாகம் வெறுவுற ஆர்த்தவர், பைங்கன் நாணயம் ஈரூறி போர்த்தவர், செங்கன்மால் விடையார் செம்பன் பள்ளியார் அங்கனாய் அடைந்தார் வினை தீர்ப்பவரே. இறைவன் கொடிய கண் உடைய பாம்பை அணிந்தவர், யானைத்தலை உறுத்தி போர்த்தியவர், திருமாலை இடமாக கொண்டவர், அடைக்கலம் புகுந்தவர்கள் வினைகளை தீர்ப்பவர், அடைந்தார் வினை தீர்ப்பவரே என்கிறார் அப்பர் பெருமாள். இறைவன் பாம்பு அணிந்திருப்பது குண்டலினி சக்தியை குறிப்பதாகும். யானை தோலை உரித்து போர்த்தியது. தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையின் தோலை உரித்து தன் உடம்பாக போர்த்தி கொண்டவர். மேருமலையை வில்லாக உழைத்து 3 அரைக்கர்களை சந்தையிட திருமாலையை இடபமாக வந்து இறைவனுக்கு வாகனமாக வந்தார். தக்கன் தன் வேலில் சந்திரனை தேய்த்தருளி தன்னிடம் அடைக்கலமாக வந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டவர். அதனால் அடைக்கலம் புகுந்தவர்களின் வினை தீர்ப்பவர் என்கிறார் அப்பர் பெருமான். 9வது பாடல். நன்றி நாரணன் நான்முகன் என்று இவர் நின்ற நீர் முடியோடு காண்புற்று சென்று காண்பறியான் செம்பன் பொல்லியான் நின்ற சூழலில் நீரேறி ஆகிய. இத்தலத்து இறைவன் அயன்மால் காண முடியாத அரியவராக இருக்கிறார். அழலுருவாய் நின்றவர், காண்பதற்கு அறியான் செம்பன் புள்ளி இறைவன் என்கிறார். திருத்தோல் நோக்கத்தில் பிரம்மன் அரி என்று இருவர் தம் பேதமையை பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பார் அரணார் அழலுருவாய் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். 10வது பாடல். திரிய மும்மதில் செங்கன் ஒன்றினால் எரிய எய்து அனல் ஒட்டி இலங்கைக்கோள் நெறிய ஊன்றிட்டார் செம்பன் பள்ளியார் அரிய வானம் அவர் அருள் செய்வாரே. செம்பன் பள்ளி இறைவன் முப்புறத்தை ஒரு அம்பால் ஏற்றவர். கைலை மலை எடுத்த ராவணனை தண்டித்தார். சரணடைந்த ராவணனுக்கு அருள் செய்தார். வீடு பேறு தருபவர் ராவணன். இத்தலத்து இறைவன் அருள் செய்பவரே என்பது வீடு பேறு தருவதை குறிக்கிறது. முப்புறம் எரித்தது, மும்மலங்களை எரித்தது. இறைவன் சச்சிதானந்த தன்மையை நமக்கு தருவது நெற்றிக்கண் ஞானக்கென்பது என்பதை வையாபுரி ஐயா குறிப்பிடுகிறார். இது நம்ம ஆரூரடிகள் திருப்பாம்பர் பதியத்தில் சொன்னது. அடியனுக்கு வாய்ப்பளித்த ஆரூரடிகள் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றினாங்க. அவங்க உரையில அந்த குறியீட்டு சொற்களுக்கு நம்ம சொல்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.